டிடி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு ஓரளவுக்கு ஹெல்த்தி டெசர்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கேரட் ரசமலாய். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கேரட் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் கேரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரெட் கேரட். நார்த் இந்தியாவிலலாம் ரொம்ப காமன். இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து வின்டரில் ஒரு நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வந்து கண்டிப்பாக இந்த கேரட் கிடைக்குது. ஸோ இந்த கேரட் வந்து கேரட் அல்வாவுக்கு சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ஸ்வீட்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க கேரட் ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கேரட், அதாவது இந்த டெல்லி கேரட் வந்து நம்மளுக்கு ஒரு 250 கிராம் தேவை. அடுத்து ஒரு 600 ml நல்ல க்ரீமோடு இருக்கிற பால், 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க், நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வந்து பொடியாக வெட்டின நட்ஸ். நான் வந்து கேஷ்யூ நட்ஸும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துட்டு நம்ம அதை ரஃப்பாக சாப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கேரட்டுடைய தோலை எடுத்துடலாம். நீங்கள் எப்போதுமே நினச்சிருப்பீங்க டெல்லி அங்கெல்லாம் போய் கேரட் அல்வா சாப்பிட்டா மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கே, நம்ம வீட்டில் பண்ணால் வரமாட்டேங்குதேன்னு. அதுக்கு காரணம் வந்து இந்த அழகான கலரில் இருக்கிற இந்த கேரட் தான். ஸோ இந்த கேரட் வந்து நேச்சுரலாக வந்து ஸ்வீட்டராகவும் இருக்கும். ஸோ அதனால ஸ்வீட்ஸுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சும்மா வந்து நம்ம ரஃப்பாக வந்து ஒரு விரல் சைஸ்க்கு வெட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரஃப்பாக சாப் பண்ண அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட 2 டீஸ்பூன் சர்க்கரை ப்ளஸ் ஒரு 100 ml பால். இதை வந்து நல்ல ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் கேரட்டை வந்து துருவி போட்டுக்கோங்க. ஸோ தட் உடனே உங்களுக்கு வந்து ஒரு டிர் பண்ணிங்கன்னா வந்து அது நல்லா கொரகொரப்பான பேஸ்ட் ஆயிரும். பட் இங்கே நான் வேலையை ஈஸி பண்ணுறதுக்காக அதை நான் வந்து டக்குன்னு சாப் பண்ணி போட்டுட்டேன். இப்போ கேரட்டை வந்து நான் அந்த பால் சுகரோடு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பேனை, ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெய் சூடான உடனே நம்ம அரைச்ச அந்த கேரட் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேரட் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் நம்ம அதை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஸோ அதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிண்டின உடனே நெருப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் கேரட் வந்து நல்லா வெந்து வரும். ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சமாக திறந்து அதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரணும். ஸோ இது பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆகும். அதுக்குள்ளே ரசமலாய்க்கு வேண்டிய பாலையும் வந்து நம்ம ரெடி பண்ண வச்சிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கானால் தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ml நம்மளுக்கு குறைஞ்சதுனா தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக திக்காக வந்து நம்மளுடைய ரசமலாயோடைய அந்த ரஸ் இருக்கும். ஸோ அது வந்து கொதி வரட்டும். ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நம்ம கேரட்டில் இருக்கிற தண்ணியும் ஓரளவுக்கு வந்து அப்சார்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கேரட்டை வந்து ஒரு பக்கமாக வந்து கொஞ்சமாக தள்ளிட்டு இன்னொரு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த 2 டீஸ்பூன் ரவையை அந்த நெய்யில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஸோ இந்த ரவை வந்து ஓரளவுக்கு அந்த நெய்யில் அப்படியே அந்த ஓரத்தில் வறுபட்டுறட்டும். ஸோ ரவை வறுபட்ட உடனே நம்ம அந்த மீதி வச்சுருந்த அந்த 100 ml பால் இதையும் போட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கேரட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வாசனைக்கு வந்து நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல சிம்மில் திருப்பியும் வந்து இதை மூடி வச்சுருங்க. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. நம்ம மொத்தமாலுமே அந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கேரட்னுடைய ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல வாய்க்கு வந்து ஒரு இதமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான டிஷ் கிடையாது. ஸோ பாருங்கள், நம்மளுடைய ரவை வந்து அந்த பாலெல்லாம் அப்சார்ப் ஆகி குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த மீதி இருக்கிற 1 டீஸ்பூன் நெய்யையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதை லைட்டாக வந்து ஆற விட்டுறலாம். ஸோ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் இந்த பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே சிம்லையே நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் வர்ற ஆடையை அப்பப்போ எடுத்து விடுங்க. பிகாஸ் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஆடெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் வேறு ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஆற வச்சிடுறேன். ஸோ தட் வந்து அது கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். சப்போஸ் எனக்கு ரசமலாய் பண்ணெல்லாம் பொறுமை இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் இதை வந்து ஒரு கேரட் கேசரியாக சாப்பிட்றலாம். ஸோ நம்மளுடைய அந்த கேரட் ரவா மிக்ஸ்சர் ஆறிடுச்சு. ஸோ அந்த நம்ம ரசமலாயை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சூடு பண்ணி ஸ்டீமர் ரெடி பண்ணிடுறேன். ஸ்டீமர் நல்லா சூடு ஆகிற டைமில் நம்ம அந்த கேரட் ரவை மிக்ஸ்சரை குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிடலாம். ஸோ லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிக்கோங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆற விட்டிங்கனாலும் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரவுண்ட் ஷேப் வராது. ஸோ லைட்டாக வெதுன்னு கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்போ வந்து நீங்கள் அதை உருண்டைகளாக்கிடுங்க. ஸோ இந்த உருண்டையை வந்து நம்ம அப்படியே கூட ரசமலாயில் போடலாம். பட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து ரசமலாயில் கொஞ்சம் பிரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அதை வந்து ஒரு 5 to 7 minutes நம்ம லைட்டாக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னா வந்து நல்லா நம்மளுடைய பால்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா உருண்டைகளையும் உருண்டையாக பிடிச்சிட்டோம். ஸ்டீமரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது லைட்டாக வந்து ஸ்டீமர் தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாது. ஸோ நம்ம பிடிச்ச அந்த ஒவ்வொரு உருண்டையும் இதில் வச்சு 7 minutes வந்து அதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த சூடு பண்ண அந்த 1/2 லிட்டர் பால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 ml ஆயிடுச்சு.
ஒரு 15 மினிட்ஸாக வந்து அது கொதிச்சிட்ருக்கு. இப்போது எடுத்து வச்ச அந்த 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்கை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த கண்டென்ஸ் மில்க் கொடுக்குற ஸ்வீட்னஸ் மட்டும்தான். ப்ளஸ் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, ப்ளஸ் ஒரு 2 பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி. ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது இன்னொரு 2-3 மினிட்ஸில் அந்த குங்குமப்பூலேருந்து அந்த கலரை எடுத்து ஒரு லைட் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து நம்மளுடைய அந்த ரசமலாயோடைய ரசம் வந்து நல்லா திக் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் அந்த கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியையும் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை பாலில் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக கிண்டிகிட்டே ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். ஸோ கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி விழாது. எப்போதுமே ஜென்டிலாக கொதிக்க விடுங்க, இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிருச்சுன்னா அந்த ஃபுல் பாலில் வந்து அந்த கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ நீங்கள் ரெகுலர் ரசமலாய் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேரட் வந்து செம்ம ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். அதில் வந்து விட்டமின் ஏ நிறையா இருக்குன்னு. அந்த விட்டமின் ஏ வந்து நம்மளுக்கு கண் பார்வைக்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து டயபெட்டிஸாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்வு முறையினால் வர டிசீசஸ்னு. ஸோ அந்த மாதிரி டிசீசஸ்க்கும் வந்து இந்த கேரட் மாதிரி விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கேரட் வந்து வாரத்தில் 3-4 டேஸ் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. ஸோ அதனால நான் இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மைல்டு இனிப்பு தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கோ இல்லை வந்து லைட்டாக சுகரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இதை சும்மா வந்து நம்ம ரஃப்பாக வந்து ஒரு விரல் சைஸ்க்கு வெட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரஃப்பாக சாப் பண்ண அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 100 ml பால், ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேரட் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் நம்ம அதை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கேரட்டை வந்து ஒரு பக்கமாக வந்து கொஞ்சமாக தள்ளிட்டு இன்னொரு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் ரவையை அந்த நெய்யில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ரவை வறுப்பட்ட உடனே நம்ம அந்த மீதி வச்சுருந்த அந்த 100 ml பால் இதையும் போட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கேரட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. வாசனைக்கு வந்து நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல சிம்மில் திருப்பியும் வந்து இதை மூடி வச்சுருங்க. ஸோ நம்மளுடைய அந்த கேரட் ரவா மிக்ஸ்சர் ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம லைட்டாக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னா வந்து நல்லா நம்மளுடைய பால்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போது லைட்டாக வந்து ஸ்டீமர் தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாது.
ஸோ நம்ம பிடிச்ச அந்த ஒவ்வொரு உருண்டையும் இதில் வச்சு 7 minutes வந்து அதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்மளுடைய கேரட் பால்ஸ் ஒரு 7 minutes வந்து ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறினோடனே நம்ம ரெண்டையும் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காயிருச்சு, ப்ளஸ் ஒரு லைட் எல்லோ க்ரீமி கலரும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய கேரட் ரசமலாய் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரசமலாய் பால்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண அந்த ரசமலாயோடைய லிக்விடை இது மேலே அப்படியே ஜென்டிலாக போர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண நட்ஸ். ஸோ நம்மளுடைய கேரட் ரசமலாய் ரெடி. ஸோ இந்த வாரம் நான் காமிச்ச அந்த கேரட் ரசமலாய் வந்து ஒரு ஹெல்த்தியான டெசர்ட்னு சொல்வேன். ஏன்னா கேரட்டில் வந்து விட்டமின் ஏ ஜாஸ்தி இருக்குது, ப்ளஸ் இது ஒரு சீசனல் வெஜிடபிளும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி டேஸ்டி கேரட் ரசமலாயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.